Hello everybody, a very good evening. So IIT NIT அதுக்கு அடுத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறேன், பிடெக்லாம் நான் படிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டிடியூட் தான் இந்த வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த விஐடிக்குள்ளே போகிறதுக்காக தான் நம்ம VITEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுறோம், ரைட்? ஸோ இன்னும் ஹார்ட்லி ஒரு 15 days தான் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு ஸோ இப்போலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எப்படி நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா விஐடிக்குள்ளே நம்ம வந்து என்டர் ஆக முடியும் அப்படின்னு தான் இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எல்லாரும் வந்தாச்சா? ஸோ ஒரு விஷயம் எல்லாருமே எனக்கு வந்து சாட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து you are just VITEE மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லைனா அமிர்தா, 𝒎𝒂𝒏𝒕𝒖, SRM-JEE இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிக்க போகிறீங்களா? எஸ், காட்டியிருந்து பாடலாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க குயிக்லி. ஸோ என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து இப்போது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து சாட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஓகேடா, ஸோ இப்போ வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் வெல்லூர், சென்னை, போபால் அண்ட் அமராவதி. ஓகே, ஸோ இந்த 4 பிரான்ச்சஸ் இருக்கு. அண்ட் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெல்லூருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வந்து ரொம்ப ஒரு டாப் இன்ஸ்டிடியூட், டாப் பிரான்ச். ஓகே, ஸோ என்ன மார்க் வாங்கினா நம்ம ஒரு நல்ல கோர்ஸ் வந்து விஐடியில் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்க? ஸோ வாட் யூ திங்க் இஸ் தி ஸ்கோர்? அதை வந்து கொஞ்சம் சாட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா அப்போதான் நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கோல் வந்து செட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா குயிக்கா சிலபஸ் உடைய PDF இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாருமே நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. 125 questions நீங்க வந்து அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ அந்த 125 questionல each question carries 1 mark. each question carries 1 mark. And then நீங்க வந்து எந்த கொஸ்டினுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. which means 125ல 125 அட்டென்ட் பண்ணிட்டு வரலாமா மேம்? தாராளமா நம்ம என்ன பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அட்டென்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, ஸோ நீங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இல்ல CBSE ஸ்டூடெண்டா அப்படிங்கறத மறக்காம எனக்கு வந்து சாட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, ஸோ ஆல்சோ நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அப்படிங்கிறப்போ 125 questions நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா just 2 hours 30 minutes மட்டும் தான் நமக்கு டைம் இருக்கு, which is equal to 150 minutes மட்டும் தான் நமக்கு வந்து டைம் இருக்கு. 150 minutesல 125 questions நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும், which means ஹார்ட்லி ரஃப்லி ஒரு 1 minute தான் நமக்கு டைம் இருக்கு. ஒரு கொஸ்டினை நீங்க வெறும் 1 minute குள்ள அட்டென்ட் பண்ணணும். ஸோ ஸ்பீட் ரியலி மேட்டர்ஸ். ஸ்பீட் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு? ஸோ நீங்க வந்து பிடெக் கோர்சஸ், அதாவது பயோடெக்னாலஜி கோர்சஸ் ரிலேட்டடா ஏதாவது இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு பயாலஜி இருக்கும். மற்றபடி மற்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் இருக்கு, physics இருக்கு, chemistry இருக்கு, aptitude and then English இருக்கு, and also it is a computer based test. Okay, so மேக்ஸ் எவ்வளோ மார்க்குக்கு நம்ம எழுத போறோம் அப்படின்னா 40 மார்க்ஸுக்கு நம்ம வந்து மேக்ஸ் வந்து எழுத போறோம். ஸோ 40 மார்க்ஸுக்கு நீங்க மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண போறீங்க. ஸோ 1 question 1 minute நீங்க எழுதினீங்க அப்படின்னா 40 minutesல நீங்க வந்து முடிச்சிடலாம். பிசிக்ஸ் கொஸ்டின்லாம் அதே மாதிரி 35 questions நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். பிசிக்ஸ் கொஸ்டினும் நீங்க குயிக்கா 1 minute or you can take 1 minute 40 seconds, 1.5 நிமிஷம் வேணா எடுத்துக்கலாம். 1.5 நிமிஷம் நீங்க மேக்ஸுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்க கெமிஸ்ட்ரிலயோ இங்கிலீஷ்லயோ ஆப்டிடியூட்லயோ நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் வந்து வெறும் 10 questions இருக்கு, இங்கிலீஷ் வந்து 5 questions இருக்கு, அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து 35, பிசிக்ஸ் 35, அண்ட் கமிங் டு த மேக்ஸ் இட் இஸ் 40. ஓகே, ஸோ நமக்கு பிராக்டிஸ் தேவைடா. ரொம்ப டஃபா, ரொம்ப ஹையர் ஆர்டரா அட்டெனே பண்ண முடியாத அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வராது. ஆனா இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். எந்த விதத்துல அப்படின்னா with the speed and accuracy. நம்ம எவ்வளவு ஃபாஸ்டா அந்த ஆன்சரை வந்து அட்டென்ட் பண்றோம் அப்படிங்கறதுல தான் it really matters. ஓகே, ஸோ இப்போ how we can do the time management? like நல்லா கவனிங்க. 150 minutesல 125 questions நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். அப்போ 1 minute 30 seconds அவ்வளவுதான் உங்க கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டைமே வந்து இருக்கு. ஒரு நிமிஷம் ரஃபா நம்ம வச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு சில கொஸ்டினுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஆயிடுச்சு அப்படின்னா 1 minuteல ஒரு கொஸ்டின் நீங்க வந்து அட்டென்ட் பண்ணணும். அப்போ இப்போலேருந்தே ப்ராப்ளம் பிராக்டிஸ் பண்ற ஒரு பிராக்டிஸை வந்து எல்லாருமே வந்து ப்ராப்பரா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டெவலப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ மேம் வாட் ஆர் ஆல் த டாப் டாபிக்ஸ் மேம்?
பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ ஆர் இங்கிலீஷ் இருக்கு, இல்லைனா வந்து ஆப்டிடியூட் இருக்கு அண்ட் மேக்ஸ் இருக்கு. நமக்கு இதுல எதெல்லாம் வந்து ஹை ப்ரையாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாமா? பிகாஸ் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ வி ரியலி கேனாட் கம்ப்ளீட் எவ்ரிதிங் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா சாட்ல சொல்லுங்க. மேம் 15 days ஃபுல்லா 10 hours டெய்லியும் படிச்சா 100+ எடுக்க முடியுமா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஐ எம் a state board student. Can I get? Actually, can I tell one thing? இப்போ syllabus பார்த்தா தெரியும். Deleted, அதாவது NCERT-ல deleted syllabus வந்து VITEEக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. Polymers இருக்கு. Solid state இருக்கு. Surface chemistry இருக்கு. Environmental chemistry இருக்கு. S block இருக்கு. D block இருக்கு. Okay? So, CBSE students-க்கு deleted-ஆ இருக்கக்கூடிய எல்லா chapters-உமே ஸ்டேட் போர்டுக்கு நமக்கு நல்ல வேளை நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்ல படிச்சிருக்கோம். அது எல்லாமே VITEEல இருக்கு. முக்கியமா பாலிமர்ஸ் வந்து சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இங்க பாலிமர்ஸ் இருக்கு. அந்த பாலிமர்ஸ் தான் நம்ம 15th சாப்டர் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்ல படிச்சோம் இல்லையா? மேம் கேன் யூ அப்லோட் வீடியோ ஃபார் VITEEE ப்ளீஸ் மேம் 15 days ஸ்டடி பிளான்? கண்டிப்பாடா, கண்டிப்பா டெஃபினெட்லி 15 days ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்சோ ஐ வில் அப்லோட். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிக்கா டாபிக்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தலாம். So let us start with maths. Okay, so I will start with the maths topics. Highlight ஆகியிருக்கும். 1 minute. I'll just take the maths topics. Yeah, but yes, இதில் ஓப்பன் பண்ண வரல. 1 minute, அப்போ நான் அதிலே காட்டுறேன். I'll show you what are all the very very high weightage topics of maths da. Okay, so கவனிங்க. Okay, so இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா every year question paper previous year questions பார்த்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ VITEEல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி ட்ராபேக் இருக்கு. அவங்க வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை வந்து என்ன பண்றது இல்லை அப்படின்னா ப்ராப்பராக வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்றது கிடையாது. தே ஆர் நாட் ரிலீசிங் இட்ஸ் அவுட் சைட். ஸோ வந்து நமக்கு எக்ஸாக்டா நீங்க PYQ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் மட்டும் தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? எஸ், பிசிக்ஸ் கண்டிப்பா வித்தின் 2 days சிவானந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வித் ப்ளீஸ் டியூ கண்டிப்பாடா. ஸோ நீங்க அதுதான் ஸ்டடி வித் மீ அஃபிஷியல் நாங்கள் நீட்டுக்கு டீச் பண்றோம் இல்லையா? சேம் கான்செப்ட் தான்டா. நீ அங்க வந்து அந்த கான்செப்ட் எல்லாமே புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12th கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆஃப்டர் 10th சோஷியல் எக்ஸாம். ஆஃப்டர் 10th சோஷியல் எக்ஸாம் தான் 12th உடைய கெமிஸ்ட்ரி கிளாஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஹியர். மேட்ரிசஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜாயிண்ட் அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம ஸ்டேட் போர்ட்லயே அட்ஜாயிண்ட் எப்படி எடுக்கிறது, இன்வர்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எப்படி எடுக்கிறதுலாம் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா? அதேதான். ஆல் யூ நீட் டு டூ இஸ் என்னென்ன ரூல் என்னென்னு பாத்துக்கோங்க. குயிக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஓகே, அப்ப ஆப்ஷன் பாக்குற அப்படின்னா எலிமினேட் பண்ணிடு. சரியா? எலிமினேட் பண்ணிடு. ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டு இருக்காத. இதான் வரும் இது வராது அப்படின்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? அடுத்து பாருங்க, solution of simultaneous linear equation up to 3 variables. Okay, so நீங்க பாத்தீங்க அப்படின்னா linear equation, how do you have to know how to solve a linear equation. சரியா? அத கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த சிலபஸ் இதோட PDF வந்து நான் by the end of the live ஓட எண்ட்ல நான் உங்களுக்கு வந்து தந்துடுறேன். ஓகே, so next பாருங்க trigonometry and complex numbersல எப்பயுமே நம்ம ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பிரஷ் அப் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, சோ கான்ஜுகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது, மாடுலஸ் அண்ட் ஆர்குமெண்ட் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது, சொல்யூஷன் ஆஃப் அ பாலினாமியல் ஈக்குவேஷன், டி மார்கன்ஸ் தியரம். ஓகே, சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसலாம் ஜெனஸ்ருதி மேம் லைவ்ல வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆல்சோ நம்ம சேனல்ல வீடியோல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, சோ ஐ வில் ஷோ தட். ஓகே, சோ ஜெனஸ்ருதி மேம் ரெகுலரா உங்களுக்கு VITEEக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நான் கூட வந்து நடுவுல few days சோஷியல் எக்ஸாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எடுக்கல. பட் 10th வந்து மேக்ஸ் எக்ஸாம் இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா she was teaching the VITEE syllabus for you. ஓகே, so I will show you எக்ஸாக்டா எங்க போய் பார்க்கணும் அப்படிங்கறத நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஓகே, நம்ம சேனல் போய் பாத்தீங்க அப்படின்னா all you need to do is you will go to the playlist. ஓகே, so நம்ம சேனல் போனீங்க அப்படின்னா நேரா இந்த பிளேலிஸ்ட் போங்க. சரியா? so playlist போனீங்க அப்படின்னா தோ
தனியாவே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதோ பாருங்க VITEE 2025 ப்ரிப்பரேஷன் மேக்ஸ் அப்படின்னு. ஸோ இதுல 12 வீடியோஸ் வந்து இருக்கு. ஸோ என்னென்னலாம் முடிச்சிருக்காங்கன்னு பாரு. எலிப்ஸ் ஹைப்பர்போலா முடிச்சாச்சு, பாராபோலா முடிச்சாச்சு, ஆப்டிடியூட். ஸோ வந்து ஆப்டிடியூடும் மேம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து VITEE மார்க் டெஸ்ட் பேப்பர் சொல்யூஷன். நீங்க எதை பாக்குறீங்களோ இல்லையோ, திஸ் வீடியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ மார்க் டெஸ்ட் பேப்பரை சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல் கோ டு த பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா தோ மேக்ஸுக்கு இந்த பிளேலிஸ்ட் இருக்கு. இதுல மேம் சொல்லித்தர ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே மோர் தேன் எனஃப் ஃபார் யூ. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், trigonometry, set, relation and functions, matrices and determinant, quadratic equation, limit, continuity. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அதேதான் நமக்கு calendar, data interpretation, இது எல்லாமே எதுல வருது, நமக்கு aptitudeல வருது இல்லையா? சோ எல்லாத்தையுமே சூப்பரா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. சோ கமிங் டு கெமிஸ்ட்ரி, மேம் கெமிஸ்ட்ரிக்கு நாங்க எதை பாக்குறது அப்படின்னா, சோ தோ இருக்கு பாருங்க VITEE, 𝒎𝒂𝒏𝒂𝒏, SRM, JEE கெமிஸ்ட்ரிக்கு. சோ வந்து நம்ம இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு கெமிஸ்ட்ரியில. சோ we have completed general organic chemistry, periodic properties, chemical kinetics and coordination chemistry. ஓகே, சோ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எல்லா டாப் priority டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். ஓகே, என்கிட்ட PYQ புக் இருக்கு, நான் சென்ட் பண்ணவா? கண்டிப்பா அஸ்வின், you can send. Okay, if you have your PYQ book you can send. I will send the mail ID vedantu@gmail.com. ஓகே, ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் மெயில் ஐடி என்னங்கிறத நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். Vedantu TNT. Yes, so this is the mail ID. Thanks for the help. So Vedantu TNT@gmail.com. ஓகே, Vedantu TNT@gmail.com. இந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन இருந்ததுனா. ஓகே கைஸ், சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஹை பிரையாரிட்டி டாபிக்ஸ் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல பாருங்க கான்ஜுகேட், மாடுலஸ் ஆர்குமெண்ட் அது பார்த்துட்டோம். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில ஈக்குவேஷன் ஆஃப் a straight line and family of straight line properties, எலிப்ஸ் ஹைப்பர்போலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அதனால தான் மேம் அதை ஃபர்ஸ்டே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. தயவு செய்து எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பாராபோலா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் டான்ஜென்ட்ஸ். ஓகே, ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ பட் வெக்டர் அல்ஜிப்ரா கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. analytical geometry and three dimensions la the angle between intersection of two lines. Okay, next பாத்தீங்க அப்படினா intersection of a line and a plane, அப்புறமா coplanar lines, limit, continuity, mean value theorem, Rolle's theorem, minima of decreasing and maxima. ஓகே, மினிமா மேக்ஸிமா கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கறத கண்டிப்பா வந்து பாத்துக்கோங்க. இன்டெகிரல் கால்குலஸ்ல ஏரியா பவுண்டட் பை த ரீஜன் நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸ்டேட் போர்ட்ல ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டாபிக் இல்லையா அது? ஏரியா பவுண்டட் பை த ரீஜன்ஸ் வந்து கேட்கலாம். பட் எஸ், ரொம்ப டஃபாலாம் இருக்காது. நீ 1 மினிட்ல ஒரு क्वेश्चन சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்து ப்ராபபிலிட்டில வந்து பேஸ் தியரம், டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரெண்டே டாபிக் தான் கொடுத்திருக்காங்க, நல்லா பாத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கிரீட் மேத்தமேட்டிக்ஸ்ல செட், ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், கவுண்டிங் டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து சூப்பரா பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்க ஆரம்பிக்கலாம். கெமிஸ்ட்ரியில வாட் ஆர் ஆல் த வெரி வெரி ஹை பிரியாரிட்டி டாபிக்ஸ் அப்படின்னு. ஸோ டோன்ட் வரி பசங்களா, ஐ கிவ் யூ த PDF. ஓகே, ஸோ இது எல்லாத்துடைய PDF என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து கொடுத்துட்றேன். பட் ஜஸ்ட் நோ ஒரு எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த PDFல வந்து உங்களுக்கு VITEE, SRM, JEE, 𝒎𝒂𝒏𝒂𝒏 இது எல்லாத்துடைய சிலபஸ்மே வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதில் வாங்க கெமிஸ்ட்ரியில எதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹை பிரியாரிட்டி டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஓகே, ஜஸ்ட் a minute. இதுலயும் நான் ஹைலைட் பண்ணதை காணவில்லை. So you can ask whatever doubts do you have.
உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஓகே, so yes, so what are all the very high weightage topics of chemistry அப்படிங்கறத நம்ம இப்போ வந்து பார்த்தலாம். சோ இதோ வாங்கப்பா, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து இல்ல பாலிமர்ஸ் நல்லா படிச்சுக்கோ, எடுத்த உடனே அந்த சாப்டர் வந்து படிச்சிருங்க. பாலிமர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட் போர்ட் புக்லயே இருக்கு இல்லையா, கிளாசிபிகேஷன் ஆஃப் பாலிமர்ஸ். லைக் நம்ம எப்படி வந்து நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், பேஸ்ட் ஆன் த சோர்ஸ், பேஸ்ட் ஆன் த ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம வந்து பிரிச்சோம். ஸோ எந்தெந்த ப்ரிப்பரேஷனுக்கு எந்தெந்த பாலிமர்ஸ் வரும் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூப்பரா வந்து படிங்க, சரியா? ஸோ நான் சீரீஸ் டெய்லி கண்டக்ட் பண்ண ரெடி தான்டா, பட் யாருமே நீங்க வரமாட்டீங்க. விஐடிக்கு நீங்க எல்லாரும் ரெகுலரா வரீங்கன்னா கண்டிப்பா கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸுக்கும் ரெகுலரா சீரீஸ் வர முடியும். பட் நோ ஒன் திங், கான்செப்ட் இஸ் சேம் ஃபார் பீட் நீட் ஆர் பீட் விடி. ஓகே, the only thing is VITல நமக்கு இந்த deleted topicsum இருக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் இம்பார்ட்டண்டா நீ நோட் பண்ண வேண்டிய ஒரு சில விஷயம் இருக்கு, அதை வந்து பார்க்கலாம் நம்ம இப்போ. ஓகே, 1 minute. Okay, so coming to physical chemistry. So physical chemistry ல வந்து பாத்தீங்க அப்படின்னா quantum numbers ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. Okay, so which is like principal quantum number, azimuthal quantum number, magnetic quantum number, spin quantum number, எந்தெந்த quantum number எதை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணுது. Okay, so அந்த மாதிரி questions வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து பாத்துக்கோங்க. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல முக்கியமா எனர்ஜி கண்டுபிடிக்கிறது, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா இருக்குடா, எனர்ஜி அண்ட் ரேடியஸ். இது ரெண்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரைட்? ஓகே, ஸோ அடுத்து பாருங்க தெர்மோடைனமிக்ஸ்ல. ஸோ தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் முக்கியமா ஸ்பான்டேனிட்டியுடைய கண்டிஷன்ஸ். ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுடைய டெல்டா ஜி உடைய வேல்யூ எப்படி இருக்கணும், டெல்டா ஹெச் உடைய வேல்யூ எப்படி இருக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் கீ கான்செப்ட்ஸ்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா அதாவது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்னென்ன வரும், இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா எதெல்லாம் வரும், ஸ்டேட் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, பாத் ஃபங்க்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்ட் பாத் ஃபங்க்ஷனை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன், ல பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. நான் லைவ்ல சூப்பரா சொல்லி கொடுத்துருப்பேன். கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ரியாக்ஷன் என்ன ஆகும், இதே பிரஷர் மாத்தினீங்கன்னா ரியாக்ஷன் என்ன ஆகும், அதான். ஓகே, அடுத்து ஆர்டர், மாலிகுலாரிட்டி அண்ட் ஜீரோ ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்து ரேட் கான்ஸ்டன்ட், நாலு ஃபார்முலா தான். ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ஹாஃப் லைஃப் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் ஃபைனலி அரினியஸ் ஈக்குவேஷன்ல ரெண்டு ஃபார்முலா நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. சோ அரினியஸ் ஈக்குவேஷன்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கிற மாதிரி क्वेश्चन கேட்கலாம், அவங்க ஆக்டிவேஷன் எனர்ஜியை கண்டுபிடிக்கிற மாதிரி நமக்கு கேட்கலாம். ஓகே, சோ அதுல 2 டிஃபரண்ட் டெம்பரேச்சர் அண்ட் 2 டிஃபரண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு ஃபார்முலா இருக்கும், நல்லபடியா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ்ல. So solutions வந்து VITக்கு one of the very important ஆன ஒரு chapter. Okay, so solutionsல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த concentration terms. Okay, molality, normality, formality and mole percentage, Raoult's law, சரியா? So ரொம்ப important. Okay, so மறக்காம அதை வந்து நீங்க பாத்துக்கோங்க. மத்தபடி S block, P blockலாம் பெருசா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் கமிங் டு த லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த டி பிளாக் படிச்சுட்டாலே அதுல இருந்து நம்ம நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகே, coming to the organic chemistryல IUPAC nomenclature, isomerism ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய IUPAC nomenclature. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம், என்னென்ன ஐசோமெரிசம்ஸ்லாம் இருக்கு, அயனைசேஷன் ஐசோமெரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமெரிசம், அடுத்து வந்து லிங்கேஜ் ஐசோமெரிசம், ஹைட்ரேட் ஐசோமெரிசம், சால்வேட் ஐசோமெரிசம், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஜியோமெட்ரிக்கல் நீங்க என்னென்ன படிப்பீங்க, 4 லிகாண்ட் இருந்தா என்னது, 6 லிகாண்ட், அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ 4 கோஆர்டினேட்டா இருந்தா என்ன, 6 கோஆர்டினேட்டர், ஆக்டாஹெட்ரலா இருந்தா என்ன வரும், டெட்ராஹெட்ரலா இருந்தா என்ன வரும், வேர்னஸ் தியரி. ஓகே, சோ ரொம்ப ரொம்ப வந்து கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி இஸ் இம்பார்ட்டன்ட், நல்லபடியா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாலிட் ஸ்டேட். பசங்களா நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா சாலிட் ஸ்டேட் இருக்கு. சோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இன் சாலிட்ஸ்ல ஷார்ட்கி டிஃபெக்ட், ஃப்ரெங்கல் டிஃபெக்ட், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி அண்ட் வந்து இம்பியூரிட்டி டிஃபெக்ட், இந்த எல்லா டிஃபெக்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள். அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு தி ஸ்டாய்கியோமெட்ரி, சேஞ்ச் ஆகுமா ஆகாதா, டென்சிட்டி சேஞ்ச் ஆகுமா ஆகாதா. ஓகே, சோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நல்லா பாத்துக்கோ, ஒரு டிஃபெக்ட்லயும் என்ன ஆகுது அப்படிங்கறத நல்லா பாத்துக்கோங்க. ஆல்சோ பேக்கிங் எஃபிஷியன்சி. சோ பேக்கிங் எஃபிஷியன்சி சிம்பிள் கியூபிக்கு எப்படி இருக்கும், பிசிசிக்கு எப்படி இருக்கும், எஃப்சிசிக்கு எப்படி இருக்கும், இத வந்து நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, so primitive unit cells என்னென்ன இருக்கு, how many Bravais lattices are there, so இதெல்லாம் ரொம்ப important in solid state. அப்புறமா crystalline and amorphous solids க்கு என்னென்ன டிஃபரன்சஸ்லாம் இருக்கு, அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க. ஐசோட்ரோபி, அனைசோட்ரோபி, இது எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க, இது ரெக்கார்டட் இல்லடா, லைவ் தான் சௌமியா, this is live. ஓகே, are you all there? யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க டக்குனு ஒரு ஹாய் போட்டு உங்க பேரை போடுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி. சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி இருக்குடா. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், if you are there please make sure surface chemistry is there. ஓகே, so surface chemistry ல பாத்தீங்க அப்படினா physics option and chemist option கான differences. Okay, so what is physics option, what is chemist option? When you just increase the temperature, what will happen in the case of physics option? When you just increase the pressure, what will happen in the case of chemist option? And heat of adsorption, எதுல எனக்கு ஹையரா இருக்கும், will it be in the physics option or will it be in the chemist option? And எதுல வந்து எனக்கு வந்து mono layer form ஆகும், எதுல எனக்கு multi layer form ஆகும், இந்த மாதிரி questions வந்து நமக்கு வரலாம். And coming to the catalysis, homogeneous and heterogeneous catalysis. Homogeneous catalysis na enna same phase la irukum, heterogeneous na different phase la catalysis வந்து இருக்கும். Okay, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா analytical chemistry. அதுல வந்து நமக்கு electrochemistry இருக்குடா, very important. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா பேஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், அதை நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நர்ன்ஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கமிங் டு த ஈக்குவலன்ட் கண்டக்டன்ஸ், மோலார் கண்டக்டன்ஸ் சால்விங் ப்ராப்ளம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ பிஹெச் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பிஓஹெச் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன் வந்து இருக்கு. ஓகே, ஸோ வென் யூ ஜஸ்ட் இன்க்ரீஸ் த கான்சென்ட்ரேஷன், வாட் வில் ஹேப்பன் இன் த கேஸ் ஆஃப் டைல்யூஷன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே, ஆல்சோ பேஸ்ட் ஆன் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஓகே, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பேஸ் பண்ணி will this ion or will this compound or will this ion act as oxidizing agent இல்ல reducing agent அப்படிங்கறது இந்த reduction potential and oxidation potential base பண்ணி கேட்கலாம். Okay, they'll give you two ions, they'll give you two metals, they'll ask you எது வந்து நமக்கு oxidizing agent இருக்கும், எது வந்து oxidize பண்ணும், எது வந்து reduce பண்ணும். You will solve it with the based on the நமக்கு வந்து அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து இருக்கு இல்லையா, ரெடியூசிங் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வச்சு நீங்க வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, சோ கரோஷன் அண்ட் தென் பிரிவென்ஷன் அதையும் வந்து பாத்துக்கோங்க. என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அது நம்ம பார்த்தோம்னா சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். கமிங் டு த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஹாய் மேம், நாளைக்கு கிளாஸ் இருக்கா? பசங்களா, நாளைக்கு காலையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் நான் வந்து நடத்துறேன், விச் இஸ் கெமிக்கல் பாண்டிங். ஸோ மூணே ட்ரிக் தான் சொல்லி தர போறேன். ஹைபிரிடைசேஷன் எப்படி ஃபைன் பண்றது, ஜியாமெட்ரி ஷேப் எப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்றது, அண்ட் பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப ஹை ப்ரியாரிட்டி டாபிக்ஸ். டுமாரோ மார்னிங் ஷார்ப் at 6:30 I am going to meet you NEET class, but still you all will join. I am going to solve top 50 questions. So please do join tomorrow sharp at 6:30. Okay, so பாத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு வந்தாலே ஐயூபேக் நாமென்க்ளேச்சர் கண்டிப்பா படிச்சிருங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐசோமெரிசம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வரப்போ நமக்கு செயின் ஐசோமெரிசம், பொசிஷன் ஐசோமெரிசம், ஃபங்க்ஷனல் ஐசோமெரிசம், மெட்டாமெரிசம், டாட்டோமெரிசம், அடுத்து ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ இது எல்லா ஐசோமெர்ஸ் அப்படின்னா என்ன, ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா யூ வில் ஈஸிலி ஃபைண்ட் இட் அவுட் வித் த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபைல்ஸ் அண்ட் நியூக்ளியோஃபைல்ஸ், இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோ. லீவிஸ் ஆசிட்ஸ் உடைய எக்ஸாம்பிள் அண்ட் லீவிஸ் பேஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கோங்க. அண்ட் based on the inductive effect, electromeric effect and of course mesomeric effect, இது எல்லாமே electron displacement effect இல்லையா. so இந்த electron displacement effects ஆல acidity எப்படி affect ஆகுது, basicity எப்படி affect ஆகுது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப important. so they'll give you four compounds, increasing order of acidity, decreasing order of acidity எழுத சொன்னாங்கன்னா நீங்க inductive effect, electromeric effect பேஸ் பண்ணி தான் எழுதுங்க மேம். நீங்க பேசுறதெல்லாம் இட்ஸ் லைக் கிரீக் அண்ட் லாட்டின் ஃபார் மீ மேம், ஒண்ணுமே புரியல மேம். இந்த கிளாஸ் வந்தா எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமுத்துறீங்க மேம் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க?
லெட் மீ நோ இந்த chat section. மேம் இவ்ளோ படிக்க இருக்கா அப்படிங்கறதே எனக்கு தெரியல மேம். அவ்ளோ பயமுத்துறீங்க நீங்க. How many of you feel like that? இல்ல மேம், நீங்க சொல்றது எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி தான் மேம் கொடுக்குது. பயமா இருக்கு மேம். I'll give you the live class schedule da. But what the thing is 10th இது போயிட்டு இருக்கு இல்லையா பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ நீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. பட் யூ ஆல் பீப்புள் யூ ஜஸ்ட் அட்டெண்ட் த நீட் கிளாஸ் ஆல்சோ. ஓகே, இப்போ சொன்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்க்கு லைவ் வாங்க மேம் ப்ளீஸ். ஓகே கண்டிப்பா. ஸோ லைவ் எந்த டைம் உங்களுக்கு கரெக்டா வேணும்? மார்னிங் வேணுமா இல்லை ஈவினிங் வேணுமா லைவ்? ஐ வில் ஜஸ்ட் புட் அ போல். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஆர்கானிக்ல இருக்கிற ஹை வெயிட்டேஜ் சாப்டருக்கு போகலாம். ஓகே, ஈவினிங் வந்து உங்களுக்கு ஜெனஸ்ருதி மேம் சொல்லி தருவாங்க. விஐடி கெமிஸ்ட்ரி லைவ் எப்போ வேணும்? காலை மாலை, காலை வேணுமா மாலை வேணுமா? ஸோ எல்லாருமே சாட்ல சொல்லுங்க, உங்களுக்கு மார்னிங்ல வேணுமா ஈவினிங்ல வேணுமா? இப்படி சொன்னீங்கன்னா மார்னிங் ஈவினிங் மாற்றி மாற்றி ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ எல்லாருமே வந்து இதில் சொல்லுங்க, அதாவது போல்ல எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. மார்னிங்னா ஏர்லி மார்னிங் பசங்களா, ஏர்லி மார்னிங் விடியற் காலை. அது காலை கிடையாது, விடியற் காலை இருக்கும். விடியற் காலை கிளாஸ் அது. லேட் டு த கிளாஸ் வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் டா சொல்றேன்டா, கிளாஸ் கொஞ்சம் முன்னாடி போட்டு பாருங்க. ஈவினிங் விடி கெமிஸ்ட்ரிக்கு உங்களை நம்பி தான் இருக்கேன், நீங்க நடத்துறது மட்டும் தான் புரியுது. பேலன்ஸ் சாப்டர் நடத்துங்க மேம் கைண்ட் ரிக்வெஸ்ட். கண்டிப்பா சௌமியா, பட் நீங்க நடத்துறது மட்டும் தான் புரியுதுன்னா நீங்க மத்த என்னை விட ரொம்ப சூப்பரா நடத்துற நிறைய டீச்சர்ஸ் யூடியூப்ல இருக்காங்க. நான் நடத்துற நீட் கிளாஸ்க்கும் தயவு செய்து வாடா சரியா. நீட் கிளாஸ் இருந்தாலும் அந்த சாப்டர் நமக்கு விட்டிக்கு இருக்கு, கான்செப்ட் சேம் தான், ட்ரிக்ஸ் சேம் தான், கொஸ்டின் கூட நமக்கு பார்த்த அப்படின்னா சேம் மாடல் தான். என்ன விஐடில பிட் ஈஸியரா இருக்க போகுது, அவ்வளவுதான். ஓகேவா? நீங்க வந்தா மட்டும் போதும். இது வந்து என்ன ஸ்லாங்ல சொல்றீங்கன்னு புரியலையே அஸ்வின். ஓகே, காலை வந்து 56%, மாலை வந்து 42%. இது வந்து நான் எது அதிகம் எது கம்மின்னு பிரிக்கிறது தெரியல, பார்டர் லைன்ல இருக்கு எல்லாமே. ஓகே, சோ ஐயோபேக் நாமென்க்ளேச்சர்ல இதாண்டா முக்கியமா இந்த இண்டக்டிவ் ஐசோமெரிக் ரெசோனன்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இதை பேஸ் பண்ணி அசிடிட்டியா பேசிசிட்டியா இப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் ஐசோமெரிசம், ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி, கைராலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் படிச்சுக்கோ. ஆல்கஹாலுடைய டெஸ்ட், ஆசிடுடைய டெஸ்ட், அதுக்கப்புறமா அமின்ஸுடைய டெஸ்ட், கீட்டோன்ஸுடைய டெஸ்ட், அதுக்கப்புறமா எல்லாமே. ஸோ எல்லா டெஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. லெட் இட் பி லூகாஸ் டெஸ்ட் ஆர் விக்டர்மேயர் டெஸ்ட் ஆர் ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் ஆர் நம்மளுடைய வந்து எல்லா டெஸ்ட்டுமே தயவு செய்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. டோலன்ஸ் டெஸ்ட், ஓகே, ஷிஃப்ட் டெஸ்ட் எல்லாமே. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா preparation of trihydric alcohol, அதாவது அந்த glycerol glycol உடைய எல்லா chemical properties and preparation சூப்பரா படிச்சுக்கோங்க. ஓகே, then coming to the carbonyl compounds, naming reaction ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. Clemmensen reduction, Wolff-Kishner reduction, Cannizzaro, aldol condensation, Claisen-Smith reaction, benzoin condensation, preparation and applications of Grignard reagent. So நம்ம VITEEE இருக்கட்டும் naming reactions வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, ஸோ அடுத்து ஆசிட்ஸ்க்கு வருவோம். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சாலிக் ஆசிட், சக்சினிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன், பென்சாயிக் அண்ட் சாலிசிலிக் ஆசிடுடைய ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கோங்க. அண்ட் ஜெனரல் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நான் டீச் பண்றேன், கவலைப்பட வேண்டாம். ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட்ரா. சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி அமின்ஸை நீங்க எப்படி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பென்சைல் அமீன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அனிலினுடைய ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது, அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் அமீன்ஸ்க்கு என்னென்ன டிஃபரன்ஸ், முக்கியமா ஆல் ரியாக்ஷன்ஸ் which has the benzene diazonium salt, C6H5N2Cl உடைய எல்லா ரியாக்ஷன்ஸையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு பயோமாலிக்யூல்ஸ் இருக்கு. பயோமாலிக்யூல்ஸ்ல முக்கியமா நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் லைக் குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் உடைய ஸ்ட்ரக்சரல் எலுசிடேஷன் ரொம்ப ரொம்ப படிச்சுக்கோங்க. ஹவ் ஆர் வி ஃபைண்டிங் அவுட் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா
Coming to the nucleic acids, okay, DNA and RNA kind of differences, and முக்கியமா இந்த biomoleculesல வந்து பாத்தீங்க அப்படின்னா there will be amino acids. So what are all the essential amino acids, what are all the non essential amino acids, proteins உடைய என்னென்ன structures வந்து நமக்கு வந்து இருக்கு, zwitter ion என்னது, isoelectric point அப்படினா வந்து என்னது. So இதெல்லாம் ரொம்ப ரொம்ப high priority topics, okay. So coming to the polymer da, I don't know why but VIT la every year polymerல இருந்து நிறைய questions வந்து கேட்டிருக்காங்க இது வரைக்கும். பட் JEE ல deleted, NEET ல deleted, அடுத்து பாத்தீங்கன்னா CBSE ல deleted, okay. பட் VIT ல லாஸ்ட் இயர் வரைக்கும் பாலிமர்ஸ்ல இருந்து questions வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாலிமர்ஸ்க்கு ஒரே ஒரு கிளாசிஃபிகேஷன் தான் இருக்கு. I will share you the table. ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா பாலிமர் எப்படி எல்லாம் கிளாஸிஃபை பண்றோம், நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக்கா, அப்புறமா எப்படிலாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம், அண்ட் அடிஷன் அண்ட் கண்டென்சேஷன், கோபாலிமரைசேஷன், சம் இம்பார்ட்டன்ட் பாலிமர்ஸ் லைக் polythene, nylon, polyester, bakelite, rubber, biodegradable and non biodegradable. Polymers மட்டும் நல்லா படிச்சுக்கோ, அது ஒரு half a day போறோம், நம்ம அது வந்து முடிச்சிடலாம், ஓகே. எப்போ எக்ஸாம் எழுதணுமா, டே எக்ஸாம்க்கு லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்லாம் முந்தானேத்தே முடிஞ்சிருச்சு, 7ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு. சுஸ்மி ஐயோபேக் பார்ட் 4 எப்போ அப்படின்னா ஆஃப்டர் 10th பப்ளிக் எக்ஸாம், சோஷியல் எக்ஸாம் முடிச்சிட்டு தான், ஓகே. அடுத்துப்பா பிசிக்ஸ் யார் சார் சொல்லி தருவாரா, கண்டிப்பா இங்கே பாருங்க யார் சார் பிசிக்ஸ் நீட் கிளாஸ் எடுக்கிறாருன்னா அங்கேயும் வந்து கவனிங்க, சரியா. நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து அதுதான் சோஷியல் எக்ஸாம் முடிச்சிட்டு, ஓகேவா. ஸோ பசங்களா, I'll end the live right now, but you all will let me know in the comment section. உங்களுக்கு VIT கிளாஸ் ரெகுலரா வேணுமா for physics and chemistry also, maths already நடத்திட்டு இருக்காங்க, ஓகே. இதோடைய PDF நான் இப்போ போயிட்டு உங்களுக்கு லிங்கா ஃபர்ஸ்ட் கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், ஓகே. ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து இருக்கும். உங்களுக்கு VITக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கறத கண்டிப்பா சாட்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, ஓகே. வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? டெய்லியுமே மேம் மேத்ஸ் செக்ஷன் பி டீச் பண்ணுவீங்களா மேம்? எதுலடா சொல்றேன், ரெகுலரா கண்டிப்பா வருவோம், பார்க்கலாம் எத்தனை பேர் VITக்கு ரெகுலரா வருவீங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். இட் இஸ் ஃப்ரீ லைவ் இன் யூடியூப், எவ்ரிடே we are doing free live in YouTube, ஓகே. டெய்லி பிராக்டிஸ் questions for all chapter, கண்டிப்பா டன், ஓகே. ஓகேப்பா, டெய்லி லைவ் சூப்பர். சிலபஸ் நான் வந்து சென்ட் பண்றேன், நான் லைவ் வந்து எண்ட் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, ஏதாச்சும் தாட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க. டியூரிங் த எக்ஸாம் கிட்ட வரப்போ நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நம்ம வந்து பார்க்கலாம். யார் சார் செம்ம பிஸிடா, 10th ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு, நீட் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காரு. அமாரா பேட்ச் 99 rupees நீட் பேட்ச் இருக்கு. உங்களுக்கு எல்லா சாப்டரும் வேணும்னா பே பண்ணிக்கோ, அதுல எல்லா புக்ஸ் இருக்கு, எல்லா ரெக்கார்டட் வீடியோ இருக்கு, எல்லாத்தோடைய பிடிஎஃப்பும் நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அமாரா பேட்ச் 99 rupees டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க இந்த எல்லா நீட் சிலபஸ்க்கு நீங்க வந்து ஆக்சஸ் எடுத்துக்கலாம். எங்களோட கிளாஸஸ் டெய்லி கிளாஸஸ் உடைய ரெக்கார்டட் வீடியோவும் இருக்கும், ஓகே. நீங்க நடத்துறது மட்டும் கண்டிப்பாடா, நான் நடத்துறது வந்து எக்ஸ்ட்ராவா தான் நடத்துறோம், சரியா. தாராளமா கிராக் பண்ணலாம். VIT is all about like நீ அந்த டைம்குள்ள நீ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், நீ ஃபாஸ்டா திங்க் பண்ணும். எவ்வளவு மார்க் தெரியுமா உன் டார்கெட்டா வச்சுக்கோ, உன் டார்கெட் 100 வச்சுக்கோ, 125க்கு உன் டார்கெட் 100ன்னு வச்சுக்கோ, 70க்கு மேல உன் மார்க் இருக்கணும், அப்பதான் 5000 ரேங்க்குக்கு மேல நீ இருக்க முடியும், ஓகே. சோ மேக் ஷூர் யுவர் டார்கெட் இஸ் 70 அட்லீஸ்ட், ஓகேவா. சோ நீங்க 70 மார்க் வாங்கினாதான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5000 ரேங்க்குள்ள வர முடியும், ஒரு டீசென்ட் கோர்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், சரியா. ஓகே கைஸ், இட் வாஸ் a very great session with you all, okay. So bye bye, நம்ம நாளை காலை 6:30 மணிக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். டாடா.